வெயிட்டா நல்லா அகலமா இருக்குது. உங்களுக்கு வுட் கலர்ல வரும். இது வேங்கை கலர். அடுத்து பாத்தீங்கன்னா மங்கள மாடல் லேட்டஸ்ட் மாடல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து உடன் காட் வீடியோஸ் கேட்டிருந்தாங்க. இன்னும் 2 சப்ஸ்கிரைபர் வந்து உங்களுக்கு 7th ஃப்ளோர் டூர் போடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 7th ஃப்ளோர்ல நம்ம லிஃப்ட்ல இருந்து வெளியே வந்ததுமே உங்களுக்கு என்ட்ரன்ஸ் உடன் சாமி செல்ஃப் முன்னாடி வச்சிருக்காங்க. இதோட கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா பின்னாடி நிறைய இருக்குது. சாமி செல்ஃப் பூஜை மண்டபம் பார்த்தோம். அதுக்கு பக்கத்துல வந்து உங்களுக்கு இங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ்ல வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அகலம் 4 அடி வரும், உயரம் 6 அடி வரும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 டோரு. இந்த பாருங்க, டபுள் சைடு 2 டோரு. சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடியோட பேக்ல பாத்தீங்கன்னா செல்ஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பாத்தீங்கன்னா பேங்கிள்ஸ் எல்லாம் இதுலயே மாட்டிக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 2 ட்ரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கீழே ஒரு கப்போர்டு மாதிரி சைடுல கீழேயும் நிறைய திங்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. அந்த பக்கமும் வளையல் மாட்டுறதுக்கு ஆப்ஷன். இதுலயும் ஆப்ஷன் இருக்கு மேடம். டபுள் சைடு இருக்கு. இது ஃபுல்லாவே உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கலெக்ஷன்ஸ் தான். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இந்த டபுள் டைப்ல கொடுத்துருக்காங்க. இது லேட்டஸ்டா வந்த கலெக்ஷன் சொன்னாங்க. ஓகே, 3 1 2 3 இந்த சைடு எல்லாம் வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூலும் வந்து நல்லா உங்களுக்கு வெயிட்டா நல்லா அகலமா இருக்குது. இது பாத்தீங்கன்னா மேடம் செர்ரி கலர்ல வரும். நல்லா லுக்கா இருக்கும் பார்க்கறதுக்கு கலரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது மகாகனி கலரு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வுட் கலர்ல வரும். இது பாத்தீங்கன்னா வேங்கை கலர்னு சொல்லுவோம். சாலையன் கலர், சாரி, இது சாலையன் கலரு. இது வேங்கை கலர். இந்த மாதிரி கலர் நிறைய இருக்குது. எந்த கலர்? ஆமாங்க மேடம். அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. எனக்கு ஏதோ இந்த நம்ம சீரியல்ல எல்லாம் பார்க்கையில வந்து வீடுகள்ல இருக்கிற மாதிரி கொஞ்சம் மாடலும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. இதுவும் வந்து உங்களுக்கு நல்லா கிராண்ட் லுக்கா இருக்குது. இவ்வளவு நாள் நான் வந்திருக்கேன், ஆனா ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் நான் வீடியோவும் எடுத்ததில்ல, நல்லா உத்து பார்த்ததும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா லைட் எரியிற மாடல். உங்களுக்கு வந்து நம்ம எலக்ட்ரீஷியன் எல்லாம் தனியாக கூப்பிட தேவையில்லை. உங்களுக்கு ஒயர் வந்து சும்மா அப்படியே மாட்டிக்கிட்டா போதும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெஸ்ஸிங் டேபிள் கலெக்ஷன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ரோ மாதிரி பார்த்தீங்கன்னா 4 ரோ லைனாக இருக்குது. சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல உங்ககிட்ட ஒன்று கண்டிப்பாக நான் சொல்லியே தீரணும். ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூரில் நாங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரீசெண்டாக தான் வாங்கினோம். ரேட் பார்த்தீங்கன்னா 4800 ரூபாய் சொல்லி 4000 ரூபாய்க்கு பேரம் பேசி வாங்கிட்டோன்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே மங்களன் மங்கலில் வந்து பார்க்கையில தான் தெரிஞ்சு நாங்கள் வாங்கின அதே கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு 2800 ரூபாய் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்னிச்சர் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாவே இவங்களோட சொந்த தயாரிப்புங்கிறதுனால நமக்கு 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிவரி சார்ஜும் இல்லை, ஃப்ரீ டோர் டெலிவரி தான். இப்போ அடுத்து வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டீ ஷோகேஸ் கலெக்ஷன்ஸ் தான் வச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு ஒரு தடவை நம்ம பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் இல்லாமல் பிளைனாக இருக்கும். சைஸ் வந்து உங்களுக்கு அளவு வந்து 6 அடி வரும், உயரம் வந்து 6.5. டிவி உள்கூடு வந்து இதோட உள்கூடு வந்து 55 இன்ச்சு டிவி வைக்கலாம் இதில் மாடலில் ஒருத்தருக்கும். அதே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் நிறையா இருக்கும். பிளைன் தான், 3 பக்கம் ஸ்டோரேஜ். அதே மாதிரியே கீழேயும் ட்ராவு இந்த டைப் வரும். செட்டாப் பாக்ஸ் வைக்கிற மாதிரி இருந்தால் கூட இதுலேயே வச்சுக்கிற மாதிரி வரும். இதுலேயே செட்டாப் பாக்ஸ் வைக்கிறதுக்கு 2 செல்ஃப் இருக்கும். சப்போஸ் இந்த பிளேட் வேணாம்னா ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர் எது வைக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த பிளேட்டை அட்ஜஸ்ட் பிளேட் தான், இதை எடுத்துக்கலாம். அதாவது ரிமூவ் பண்ணிடலாம். கீழேயும் 2 டிராவ் இருக்கு. கீழேயும் 2 டிராவ் வந்துடும். இது வந்து ரிமோட் ஏதாவது புக்ஸ் ஏதாவது வைக்கிற மாதிரி இருந்தால் திங்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம் இந்த மாடலில். இதுலேயும் ஸ்டோரேஜ் இருக்குது. இதுலேயும் 2 டிராவ். இதுவும் அட்ஜஸ்டபிள் பிளேட் தான், ஸ்டோரேஜ் தான். சப்போஸ் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா எடுத்துக்கலாம். இந்த மாடல் போட்டிருக்கோம். இல்லை சரி ஸ்பீக்கர் வைக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த பிளேட் எடுத்துக்கலாம். நீங்கள் வச்சுக்கலாம். வந்து கலர் கூட நம்ம மாற்றிக்கலாம். கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 கலர் வருது. இந்த கலர் மட்டும் மாற்றிக்கலாம். நீங்கள் என்ன ஒரு மாடல் கேட்குறீங்களோ அதே மாடலே நாங்கள் செஞ்சு கொடுப்போம். சப்போஸ் எக்ஸ்ட்ரா லைட் எதுவும் வைக்கிற மாதிரி இருந்தால் தெரியல, அதுலேயும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமருக்கு என்ன மாதிரி மாடல் கேட்குறீங்களோ அதில் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். சரியா? இதுக்கு அடுத்ததாக மாடல் பார்த்தீங்கன்னா இதோட அடுத்த மாடல், அதாவது இந்த மாதிரி டைப்ல பாருங்க. இதெல்லாம் டோர் வந்து ப்ரெஸ்ஸிங் டோர், கிளாஸ் வச்சு ப்ரெஸ்ஸிங் டோர் வந்துடும். இது வந்து எப்போதும் வைக்கிற மாதிரி
55 டிவி, சைடில் கிளாஸ் செல்ஃப் வரும், 4 பக்கமும் செல்ஃப் இருக்கும். இதில் ஃப்ளவர்ஸு, ஃபோட்டோஸு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ப்ளஸ் மேடம் இதில் லைட் செட்டிங் வந்துடும் எல்லாத்துலேயுமே. சேம் இந்த லைட் வெளிச்சத்தில் போட்டிங்கன்னா எல்லாமே உள்ளே இருக்க பொருள் எல்லாமே திங்ஸ் இதெல்லாம் தெரியும். எல்லாம் கிளாஸ் தான் வெளியே. இப்போ அதே மாதிரி தான் டோர் இல்லையா? மேடம் எல்லாமே அதே மாதிரி தான் டோர் வரும். செல்ஃபு இது அட்ஜஸ்டபிள் பிளேட் தான், எடுக்கிற டைப்பு தான். வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாங்கிறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரியே இது செட்டா பாக்ஸ் தான், எல்லாத்துக்குமே வரும் நாமனாவே. அதே மாதிரி 2 ட்ராவு வந்துடும் இதுலேயும். ஓகே. அப்போ இதோட பார்த்தீங்கன்னா இது வந்து மைக்கா வந்து நல்லா சைனிங்காக இருக்கும். லைட் செட்டிங் வரும், லைட் போடும்போது நல்லா பிரகாசமாக நல்லா வெளிச்சமாக தெரியும். அதே மாதிரி இதில் எது ஃப்ளவர்ஸ் ஃபோட்டோ எது வச்சா கூட இந்த கண்ணாடி டோரை வந்து மூடிட்டு லைட் போட்டால் நல்லா நீட்டாக தெரியும், பளிச்சுன்னு இருக்கும். இது வந்து பிரேம் டோர் போட்டிருப்பாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர். அப்படியே ஆமாம் மேடம், ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட்டு. இந்த ஷோகேஸ் பார்த்தீங்கன்னா மங்களம் மாடல், லேட்டஸ்ட் மாடலு. அதுக்கு அடுத்து டிவி உள்கூடு வந்து 55 டிவி, இது அதே மாதிரி வச்சுக்கலாம். இதை விட சைனிங்காக இருக்கும், எக்ஸ்ட்ரா பீடிங் கொடுத்துருப்பாங்க, லைட் செட்டிங் எல்லாத்துக்கும் வந்துடும். அதே மாதிரி டோர் வந்து ஃப்ரேம் டோர் போட்டிருப்பாங்க, நல்லா சைனிங்காக இருக்கும். பாருங்க, உங்களுக்கே பார்க்கறதுக்கே நல்லா அட்ராக்டாக இருக்கும். அதே மாதிரி யூ டைப்பில் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி நல்லா நீட்னஸாக இருக்கும். ஆனால் இந்த மாடல் அட்வான்ஸ் என்னன்னா, கீழே பாருங்க டோர் வச்சு அதுக்கு கீழே 2 ட்ரா மாதிரி வந்துடும், இந்த மாதிரி வந்துடும். அதை விட இன்னும் கொஞ்சம் மாடல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செல்ஃப் யூஸ் பண்ணுறதுக்கு, செட்டா பாக்ஸ் வைக்கிறதுக்கு, இதே மாதிரியே இதுலேயும் ஒரு ட்ராவு பாருங்க வந்துடும். அதே மாதிரி விட்டு ஃப்ரேம் பாருங்க, நல்லா சைனிங்காக இருக்கும். இங்கே என்ன டிஸ்பிளேல என்ன இருக்குதோ அதே மாதிரி விட்டு ஃப்ரேம்ல எல்லாம் சைனிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த யூ வந்து நல்லா கவர்ட் பண்ணியிருப்பாங்க, உள்ளே இருக்க பொருள் வந்து நல்லா தெரிகிற மாதிரி கிளாஸ் வந்து நல்லா அகலமாக இருக்கும். அதே மாதிரி எல்லாத்துலேயுமே லைட் வந்துடும். 5 லைட் வருது இல்லையா? ஆமாம் மேடம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லியே தீரணும். எல்லா தரப்பு மக்களுமே வந்து இந்த பொருட்கள்லாம் வாங்கி பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக மங்களன் மங்கல்ல உங்களுக்கு 7,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய் வரைக்குமே வந்து லோன் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், 7th ஃப்ளோர் டூர் ஃபுல்லாக போடுறதா உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.